ஆகட்டும். இந்த அருமையான நாளிலும் இந்த ஞாயிறு 6/30/11/2025 FGCI பகுதியில் மட்டுமாய் பாடல் வேலை சங்கீத பகுதியை தேவன் துதி சோத்திர வேலையை தேவன் ஆஸ்வதித்தார். இப்பொழுது நாம் தேவ செய்தியை கேட்கும்படி வந்திருக்கிறோம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுப்போம். மார்க் 11ஆம் அதிகாரம் 22, 23 படிங்க. என்னன்னா தீம் வசனம், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. ஆமா, அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் சொன்னபடியே ஆகும். நீ என்ன சொல்றியோ அதுதான். அப்போ இருதயத்தில் சந்தேகப்படாமல், இங்க பாருங்க, இதயத்துல சந்தேகமே இல்லாம விசுவாசத்தோடு நீ ஒரு காரியத்தை சொன்னீன்னா நீ சொன்னபடியே ஆகும். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி சில வசனம் நம்ம படிச்சாதான் இது ஏன் இந்த வசனத்தை சொன்னாரு அப்படின்றது புரியும். இப்போ அதே மார்க் 11:12-13 படிங்க. காலம் இல்லாத இருந்தபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதிக இலைகள் அல்லாமல் அதில் இலைகள் அல்லாமல் வேறொன்றே காணவில்லை. அதாவது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டானதுமே அவர் அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு, ஒரு அத்தி மரத்தை தூரத்தில் பார்க்கிறார். அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பழ காலமாயிராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அப்படியே காட்சி தெரியுதா? இயேசு சீஷர்கள் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இயேசுக்கு பசி வந்துச்சு. பசி வந்ததுமே ஒரு அத்தி மரம் தூரத்தில் பார்க்கிறாரு. சரி, அந்த அத்தி மரத்தில் போய் கனி எதா இருக்கும் சாப்பிடலான்னு போனாக்கா எல்லாம் இலை தான் இருக்கிறத காட்டி கனியை காணும். ஏன்னா அது அத்தி மர பழுக்கிற சீசன் இல்லை. இப்போ மாம்பழத்துன்னு ஒரு சீசன் இருக்குதுல்ல நம்ம நாட்டில், அது மாதிரி அந்த நாட்டில் அத்தி பழம் பழுக்கிறதுன்னு ஒரு காலம் இருக்குது. ஆனா இவர் போன அந்த நேரம் வந்து அத்தி பழுக்கிற சீசன் இல்லை. அதுக்கு மரம் என்ன பண்ணோம், அதனால கனி கொடுக்கல. ஆனா இயேசு என்ன பண்ணிட்டாரு, அப்பொழுது இயேசு அதை பார்த்து, என்னது அந்த அத்தி மரத்தை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார். அந்த மரத்தை பார்த்து பேசுறாரு. மரத்தை பார்த்து பேச, அத்தி மரமே, இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாராம். அதை சீசர்கள் கேட்டாங்க. கேட்டுட்டு அது கீழே போயிட்டு 19வது சொல்வாரு, சாயங்காலமான போது அவர் நகரத்தில் இருந்து புறப்பட்டு போனார். இங்க கவனி, நல்ல கவனி, இங்க கவனி.
சாயங்காலமான போது அவர் நகரத்தில் இருந்து புறப்பட்டு போனது மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போய் இருக்கிறதை கண்டார்கள். கவனி, அத்தி மரம் வேரோடு பட்டு போச்சு. இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை குஷியாதிருக்க கடன் வார்த்தையில் சொன்ன அவன் சொன்னபடியே அவன் சொன்னபடியே ஆகும் என்று அவன் சொன்னபடியே ஆகிப்போச்சு. என்ன ஆகிப்போச்சான்? அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போய் இருக்கிறதை கண்டார்கள். அப்புறம் அந்த சீசர்கள் அதை கேட்டாங்க பாரு, இயேசு மத்தகிட்ட பேசுந்த அந்த பேதுரு நினைவு வந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றார். பேதுரு உடனே ஞாபகம் வந்துச்சு, நேற்று தானே இந்த மரத்தை சபிச்சாரு, அது சபிச்சாருன்னு சொன்னாம. ஏன்னா இனி ஒருவன் ஒரு கால கனியை சாபத்தை போறது தானே அது. அப்போ பேதுரு நினைவு வந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றார். அப்புறமா தான் இந்த வசனத்தை சொல்றார். எந்த வசனத்தை? இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, பாரு, மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க பாரு, இத சொல்றாருப்பா, இந்த அத்தி மரம் மட்டும் கிடையாதுப்பா, இந்த மலையை பார்த்து கூட இது பயந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தா நீ சொன்னபடியே மழை கூட பயந்து சமுத்திரத்தில் போயிடுமான்னு சொல்றாரு. அப்போ இயேசு எப்படி சபிச்சுக்கிறாரு? இதயத்துல சந்தேகம் இல்லாம சபிச்சதுனால அந்த மரம் என்ன போயிடுச்சு? பட்டு போயிடுச்சு. எதுக்கு இதை செய்தார் பாரு. இன்னொரு விஷயம், இயேசு யாரையாவது சபிப்பாரா? இயேசு நேச்சர் என்ன? நம்ம அடிக்கடி வசனத்தை என்ன சொல்லுவோம்? ஒரு சபிக்கிறவளை. ஆமா, இயேசுடைய சுபாவமே ஆசீர்வதிக்கிற சுபாவம் தான். இந்த சம்பவம் ஏன் நடக்குது, ஏன் இப்படி பண்ணாருனாக்கா, இவரு அத்தி மரத்தை சபிச்சுட்டு போயிட்டாரு, ஒன்னும் சொல்லல. ஆனா அந்த பேதுருக்குள்ள பாரு, மறுநாள் வந்து அதை நோட் பண்ணி சொல்றா பாரு. எதுக்கு சொல்றாருனாக்கா, அது சொன்னதுமே ஒரு பாயிண்ட், ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறாரு. அதுக்காக தான் அவர் அந்த வேலையை செஞ்சார். அதுதான். ஏன்னா அத்தி பழம் சீசன் கிடையாது. மரத்து மேல தப்பா? யார் மேல தப்பு? மரத்து மேல தப்பா? ஆனாலும் ஏசு என்ன பண்றாரு? சபிக்கிறாரு. ஏன் சபிக்கிறாரு? அங்க ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும் அந்த சீசர்களுக்கு. அதை பேதத்துல எது உலகம் ஃபுல்லா சொல்லணும். நான் சொன்னபடியே அங்க நடந்துச்சு பாரு, அதை நீ கத்துக்கணும். அதான் பாயிண்ட். புரியுதா? அப்போ ஏசு ஒரு ஓமையில் சொல்றாரு, அத்தி மரம் கனி கொடுக்கல. எங்க கிட்டது? லூக்கா 13 அந்த வேலை, அந்த தோட்டக்காரன் என்ன பண்றான்? இது கனி கொடுக்கல, வெட்டி போடுமே. என்ன சொன்னாரு அவரு? ஆடுவரே, இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், அது என்னது, அதுக்கு எரு போட்டு நான் கனி கொடுக்கும்படி வரணும் ஒரு தயவை கேட்கறானா இல்லையா? அதே மாதிரி வெட்டி போடுறது, சபிக்கிறதெல்லாம் இயேசுனாருடைய சுபாவம் கிடையாது, நேச்சர் கிடையாது. சபிக்கிறவனே ஆசீர்வதிக்கிறவரு. அப்போ அத்தி மரம் கனி கொடுக்கல, தோட்டக்காரன் என்ன பண்றாரு? நிலத்தைங்கிறது வெட்டி போடலான்றான். ஆனா என்ன பண்றாரு? எஜமா கிட்ட தோட்டக்காரன், ஐயா இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் கனி கொடுக்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து கனி கொடுக்க வச்சிடுறேன் அப்படின்னு பண்றதுதான் இயேசு. அவருடைய நேச்சர் அதுதான். எப்பேற்பட்ட கனி கூடாதுன்னு கனி கொடுக்க வச்சிடுவாரு. ஆனா இங்க என்ன பாயிண்ட்னா, அந்த சீசர்களுக்கு இந்த காரியத்தை சொல்லி கொடுக்கணும். நான் சொன்னபடியே பட்டு போயிடுச்சு. அதே மாதிரிதான் நீங்களும் இதயத்துல சந்தேகம் இல்லாமல் இந்த மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்திலே தள்ளுட்டு போன்னு சொன்னாலும் நீ சொன்னபடியே நடக்கும். ஏசு எப்படி எல்லாம் டீச் பண்ணிக்கிறார் பாத்தியா? புரியுதா? அப்போ இங்கிலீஷ்ல படிப்பா. மார்க் 11 வசனம் சொல்லிபடி 11:22 22-23. So Jesus answered and said to them, have faith in God, for assuredly I say to you, whoever says to this mountain, be removed and be cast into the sea, and does not doubt in his heart,
but believe that those who think he says will be done even as whatever he says. போதும். அப்போ எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். மலைன்னா என்னப்பா? தடை. மலை போல இருக்கு பிரச்சனை. சொல்றாங்களா இல்லையா? மலை போல இருக்குது எனக்கு பிரச்சனை. கடன் தொல்லை எப்படி இருக்குதான்? மலை போல இருக்குது என் கடன் தொல்லை. அப்படின்னா என்ன? கடன் தொல்லை அவனுக்கு மலை மாதிரி இருக்குது. வியாதி, இங்க கவனி, வியாதி மலை போல இருக்குதுப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை பெயர்க்கவே முடியாதுன்னு இவன் நினைச்சுக்கிறான். எப்பா வார்த்தை சொன்னா நீ சொன்னபடியே அது பயந்துருப்பா அந்த வியாதி, அந்த கடன் தொல்லை. ஏன்னா சந்தேகப்படாமல் அந்த அத்தி மரத்தை சபிக்கும் போது அது வேறு வேறு வேறே பட்டு போச்சான். வேறு போய் டச் பண்ணு பாரு அந்த சாபம். அதே மாதிரி இந்த மலையை பெயர்ந்து போயிட்டு கவனி, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ சொன்னபடியே பயந்து போயிடும். யாருக்கோ எவருக்கோன்னு பிரசங்கத்தை கேட்டு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையிலே மலைக்குது, பெரிய மலைக்குது. என்ன மலை? பெரிய மலை. பாவத்தின் சம்பளம் கைதட ஜோரத்தட்டு. பாவமும் கவனி, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு தடை. எங்க? பரலோகத்துக்கு போறதுக்கு. இந்த பாவமும் மரணம் என்கிற மலையை பெயர்ந்து சமுத்திரம் போட்டாதான், அந்த தடையை நீக்கிறாதான் பரலோகம் என்கிற தேசத்துக்கு போக முடியும். பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை எல்லாம் நீ பெறணும். அப்போ இதை கத்துக்கூடாதா? ஏசு டீச் பண்ணுத அந்த சீசல் கற்றுக் கொடுக்கிறாரு. எப்பா நான் சொன்னா மட்டும் கிடையாது, நீங்களும் இது எங்க கவனி, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீங்க சொன்னபடியே அந்த மலையை பெயர்ந்து போக பண்ணிடலாம். அது பாவத்தடையா, பாவ மலையா இருக்கலாம், சாப மலையா இருக்கலாம், தரித்திர மலை, வியாதி மலை, எத்தனை மலைக்குது மனுஷனுங்க. போய் பாரு குடும்பத்துல ஒரு மலையா இல்ல, வியாதி மலை, தரித்திர மலை, அவமானம், வெக்கம் இருக்குதா இல்ல? குடும்பமா மலை மலையா சூழ்ந்துக்குது ஜனங்க மேல, எல்லாரும் மேல மலை மலையா இருக்குது. மலை மலையில அப்படியே மலைக்கு அப்படியே நொறுங்கி இருக்கிறான் மனுஷன். பாவ மலை, சாப மலை, மரண மலை, தரித்திர மலை, எல்லா மலையும் இருக்குது. ஆனா என்ன பண்ண முடியல? அதை பெயர்ந்து சமுத்திரம் தள்ளுட்டு போன்னு இதயத்துல சந்தேகப்படாமல் சொல்ல தெரியல யாருக்கும். ஏன்னா என்ன சொல்லிட்டாரு? எப்படி ஒன்னா சொல்லுப்பா போய் வீணாக்கா, எப்படி ஒன்னா சொன்னா போய் வீழ்ந்துட்டு இருக்கான். ஆனா இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதயத்தில் சந்தேகப்படாமல். கவனி, அந்த சந்தேகம் தான் இடிக்குது. புரியுதாப்பா? அப்பா அந்த மலையை பயந்து போனா சொல்லிடா, அதாவது பயந்து போதாவது. இதயத்துல சந்தேகம் வந்தா இல்லையா? என் கடை தொல்லையாவது நீங்கத்தாவது, என் குடும்பத்தில் இந்த சூழ்நிலை மாறுது. இதே என்ன வந்து பல்ல கட்சின்னு சந்தேகப்படாம என் வீட்டுல தரித்திரம் நீங்க பெரிய ஆசீர்வாதம், எனக்கு ஐஸ்வர்யம் அப்படி வேணா எங்க சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் நடக்குமா? சந்தேகம் வந்தா இல்லையா? நான் சொல்றது புரியுதா இல்லையாமா? இப்ப நான் புரியுற மாதிரி சொல்றேன். அடுத்த வருஷம் அமெரிக்கால கல்பனா போய் செட்டில் ஆகி அங்க ஒரு வீடு வாங்கி ஆசீர்வாதமா இருக்க போதுன்னு சொன்னாக்கா எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உண்மையா சொல்லலாம். இங்க கவனி, சொல்ற எனக்கே எப்படி இருக்குது, டவுட் ஆகுது. அது எப்படி ஆகும்? சந்தேகம் வந்தா இல்லையா? அது எப்படித்தான் முடியும்? கல்பனாவது அமெரிக்கா போறதாவது, அங்க போய் வீடு வாங்கி அங்க செட்டில் ஆகுறதாவது. என்ன சொன்னாலும் என்ன வந்து இதயத்துல சந்தேகம் இருக்குதா இல்லையா? அது நடக்குமா நடக்காதான்? இருக்குதா இல்லையா? உண்மை சொல்லணும். நான் இல்லைன்னு சொன்ன இல்லைன்றது அப்புறம் சொல்லு. முதல்ல சந்தேகம் வந்தா இல்லையா? கையெழுத்து எடுத்துங்க. அது முடியுமா? அது நடக்குமா? எப்படி போவோம்? எந்த ரூட்ல போவோம்? யார் கொண்டு போவா? அதுதான் சந்தேகம். சொல்றது புரியுதா இல்லையா? அந்த சந்தேகத்தை நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, அதான் என்ன சொல்றேன்னா, இந்த வியாதிங்கிற 38 வருஷமா வியாதி நீங்க வியாதி நீங்க வியாதி நீங்க வியாதி நீங்கன்னா, ஆனா வியாதி நீங்க யாரு நீங்க அதுக்கு உள்ள சந்தேகம். என் வியாதியாவது நீங்க தாவது இவ்வளோ பெரிய வியாதி
அப்போ எல்லாரும் நல்லது நடக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், ஐஸ்வர்யமா இருக்கணும், என் புள்ள கலெக்டர் ஆகணும், என் புள்ள டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் நினைக்கிறாங்க. ஆனா எப்படி ஆகும்? இதயத்துல ஒரு சந்தேகம் ஒரு ஆவிக்கு பாரு. பல்ல கட்சின்னு நான் அடுத்த வருஷம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுவேன், அமெரிக்காவுக்கு போய் என்னதான் அது எப்படி ஆகணும்? அந்த சந்தேகம்னு இருக்குது பாரு. அந்த சந்தேகத்தை எப்படி நீக்கிறது அதுதான் சொல்லி தர போறோம். புரியுதா? அடுத்த வருஷம் எங்க அப்பா ஆடி நியூ பிராண்ட் கார் வாங்குவாருன்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் அடுத்த வாரத்துல எங்க வீட்டுல ஆடி நியூ பிராண்ட் கார் வருதுன்னு சொன்னாங்க. எத்ததுமே அது எப்படி பண்ண முடியுது? நடக்குமான்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அது எப்படி ஆகும்? அதான் சந்தேகம். அந்த சந்தேகம் இருக்கிற வரைக்கும் சந்தேகமா கட்சி வெளியே அது நிறைவேறாது. இந்த சந்தேகத்தை நீ நீக்கிட்டீனாக்கா கண்டிப்பா அது எப்பேற்பட்ட காரியமானாலும் அது நிறைவேறித்தான் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஏன்னா சந்தேகம் இல்லாம இந்த சந்தேகத்தை எப்படி நீக்கிறது? அதான் இன்னைக்கு பாடம். சந்தேகத்தை என்ன பண்ணனா எப்படி நீக்கிறது? இதயத்துல சந்தேகம்னு வச்சுட்டான் பிசாசு. சந்தேகம் இது நடக்குமா நடக்காதா? எனக்காவது நடக்கிறதாவது, எனக்காவது நடக்கிறதாவது. யசராஜாத்தி அப்பா அம்மா இல்ல, அநாத பெண், 120 நாடுகளுக்கு ராஜாத்தி ஆகிறா. எனக்கு அவ விசுவாசித்திருப்பா. அதே மாதிரி யோசேப்பு சிறைச்சாலை எகிப்துக்கு அதிபதி ஆகிறான், விசுவாசத்தினால அவன் ஆகிறான். ஆடு மேய்க்கிற தாவீது விசுவாசித்திருப்பான், அவன் ராஜாவாகிறான். இப்படி ஒவ்வொரு காரியமும் சந்தேகம் இல்லாமல் விசுவாசித்தால் நீ நினைக்கிற பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் கூட நடக்கும். ஓசே கோலை நேற்றான், கடல் பிரியுமா? பிரிய கடலாவது பிரியதா? கடல் சந்தேகமா இருந்தா பிரிய பிரியாது. அவன் சந்தேகத்தை நீக்கிட்டு விசுவாசத்தோடு நேற்றான், கடல் பறந்தது. எரிகோ கோட்டை விழுமா விழாதா விழாதா இந்த சுத்தி சுத்தி வர சொல்ல இதாவது வியத்தாவது. சந்தேகமாக போயிருந்தாக்கா சந்தேகப்படாமல் செய்தா அது எரிகோ கோட்டை வீழ்ந்துச்சு. நந்திச்சா இல்லையா பைபிள்ல? அதே மாதிரி இயேசுக்கு இதயத்துல சந்தேகமே கிடையாது. இங்க கவனிக்க, இயேசுக்கு என்ன கிடையாது? சந்தேகம் வந்து எதுல வருது? மாம்சத்தின் கிரியை, பாவத்தால தான் சந்தேகன்றதே வருது. நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷிக்கும் நாளில இதயத்துல சந்தேகம் மட்டும் கிடையாது, கவலை, பயம், சோர்வு இதெல்லாம் இதயத்துல. இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா அது போய் நீ சொல்றது நிறைவேறாது. எல்லாத்தையும் தந்தி என்ன சொல்ல விஸ்ஃபுல் திங்கிங் சொல்றாங்களா? அப்படின்னா என்ன விஸ்ஃபுல் திங்கிங்னா என்னப்பா? கற்பனை கோட்டை கட்டுறது. நான் கலெக்டர் ஆயிடுவேன், நான் பெரிய டாக்டர் ஆயிட்டு கட்சியில் பார்த்தா என்ன பண்ணுவேன்? அப்படியே ஏதோ பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சுக்கின்னு, அப்புறம் வேற என்ன, அப்புறம் சாதாரண வியாபாரம் பண்ணி பெட்டி கடை வச்சுக்கின்னு, வேற என்ன பயிர் வேலை செஞ்சுக்கின்னு ஆடு மேய்ச்சின்னு தான் இருப்பான். ஆனா அவன் என்ன சொல்லியிருப்பான்? நான் என்ன ஆயிடுவேன்? கலெக்டர் ஆயிடுவேன், டாக்டர் ஆயிடுவேன், நான் இன்ஜினியர் ஆயிடுவேன் சொல்லின்னு தான் இருப்பான். ஆனா என்ன இருக்காது? நிறைவேறி இருக்காது. அதுக்கு தான் விஸ்பில் திங்கிங், கற்பனை கோட்டை கட்டுறது. நான் கற்பனை கோட்டையே கட்டிட்டு இருப்பேன்னாக்கா அப்படியே கற்பனை கோட்டை. நீ கற்பனை கோட்டை கட்டுறது இங்க கவனி, நிறைவேறணும்னா இதயத்தை என்ன இருக்கக்கூடாது? இப்போ சந்தேகமே இருக்கும். இப்போ பாரு, இயேசு சிலுவையில் நம்மள மாதிரி பாவம் ஆயிட்டாரு, பாவத்தை ஏத்துட்டாரு, அக்கிரமத்தெல்லாம் ஏத்துட்டாரு. ஆனா கற்பனை கோட்டை என்ன 3ஆவது நாள் உலகத்தையே ஜெயிச்சு பிசாசு பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சாரா இல்லையா? அது நிறைவேற்றா இல்லையா? நம்மளும் நான் அவர் மாதிரி தான் சிலுவை மாதிரி பாவத்தை சாபத்தை மரத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம 3ஆவது நாள் உலகத்தையே ஜெயிப்போமா, விசுவாசம் தள்ளி நசுக்குமா, உலகத்தையே கொள்ளை பரலோகத்துக்கு போவோமா? கொஞ்சம் இடிக்குது, நானாவது போவதாரு. ஆனா இயேசு நந்திச்சா இல்லையா? ஏன் நந்திச்சு? இதுல சந்தேகமே இல்லை, கான்பிடன்ஸா இருந்தாரு, நிறைவேற்று. அந்த கான்பிடன்ஸ் எப்படி வரும்ன்றது நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இயேசு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் ஆக்கினார். கவனி, பிதாவாகிறேன் இமை போய் கைவிட்டதுமே பாவத்தின் சம்பளம் மறந்து வச்சா இல்லையா? மேஜிக்கா பொய்யா? உண்மை. மேஜிக்கெல்லாம் செய்யும். உண்மையாவே நம்முடைய பாவத்தை ஏத்துக்கிட்டாரு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அக்கிரமக்காரி ஒருவராக என்ன நம்முடைய அக்கிரமங்களை ஏத்துக்கிட்டாரு. மரத்திலே தூக்கப்பட்ட சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமானார். இப்ப சிலுவையில் தொங்கிங்கிறார். ஆனா அறிக்கை பண்றாரு, ஆகிலும் 3ஆம் நாள் உயிரோடு இருந்து உலகத்தே பிசாசுகள் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு நிறைவேறுது. எப்படி நிறைவேறுது? இதயத்துல சந்தேகம் இல்லாம செய்தாதான் அந்த நிறைவே. எப்படி சந்தேகம் இல்லை? அவருக்கு ஏன் அந்த சந்தேகம் வரல? ஆனா நம்ம என்ன பண்ணோம்? ஐயா என் பேக்ரவுண்ட் என்ன, எனக்கு இருக்க என் பின்னணி என்ன, எங்க அப்பா பின்னணி என்ன, நானாவது அமெரிக்காவில் போய் வீட்டுல போய் வீடு போய் வாங்கி செட்டில் ஆகுது, பிளைட் டிக்கெட்டு கூட என்கிட்ட காசு இல்லை. ஏசுக்கு சிலுவையில் சுத்தமா காசு இல்லை. தரித்திரமானாரா இல்லையா?
ஆனா 3வது நாள் அமெரிக்காவுக்கு போனாரா? ஏய், உலகத்தையே முழு உலகத்தையே வாழ கையத்தை கல்பனாக்காவது பேங்க்ல ஒரு 2000-3000 வச்சிருக்கோம், இருக்குமா இருக்காதா? ஆனா இயேசு சிலுவையில அட்டை தரித்திரம், கையில ஓட்டை ஆயிட்டா இல்லையா? ஆனா 3வது நாள் அவர் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, உலகம் ஃபுல்லா கொண்டார். எல்லா ஏரோப்ளான் அவருக்கு சொந்தமாயி போச்சு. நந்திச்சா இல்லையா? ஏன் நந்திச்சு? அவருக்கு இதயத்துல சந்தேகம் இல்லாமல் விசுவாசித்தாரு. அந்த சந்தேகம் இல்லாம எப்படி விசுவாசித்தாருன்னு தான் உனக்கு சொல்லி கொடுக்க போறேன். இது நல்ல டீச்சிங்கு. நீங்க எதையும் சாதிக்க நல்லா இதுல மெச்சூர்ட் ஆகிட்டீங்கன்னாக்கா சோத்திரம். இப்போ இயேசு சிலுவையில நம்மள மாதிரி ஆகி அவருக்கு வியாதி வந்தது. வியாதி எல்லாம் போயிடுச்சு, சாபம் போயிடுச்சு, தரித்திரம் போயிடுச்சு, அவமானம், வெக்கம் எல்லாமே போகுது. ஏன்னா 3 நாள் எல்லா மலையும் பயந்து போனோம். அவர் சொன்னபடியே நடக்குது. ஏன்னா இதயத்துல சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கணும்னா நீ ஒரு காரியத்தை செய்யணும். சொல்ற பாருங்க, இதயத்துல சந்தேகம் என்ன நினைச்சாலும் அந்த சந்தேகம் இல்லாம பல்லகச்சின்னு இல்ல நான் போய் இல்ல, ஆனாலும் ஒரு சந்தேகம் இடிக்கத்தான் செய்யுது. ஏன் அது இடிக்குதுன்னா நம்ம என்ன பண்றது இல்ல, தேவனிடத்தில ஆதாம் முழு உலகத்தை யாரையும் அன்பு கூறது கிடையாது. ஆனா இயேசு தேவனுக்கு அன்பு கூறாரு. முழு உலகத்தை அன்பு கூர்ந்து ஜீவன் பருவம் எல்லாரும் கொடுக்கறதுனால மாம்சமான அவருக்கு அங்க சந்தேகமே இல்லாம போயிடுது. கையை தட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தேகம் எப்ப போகும்? முழு உலகத்துல ஒரு ஆள் பாக்கி விடாம ஒரு காரியத்தை நீ கொடுக்கணும், தேவனுக்கும் செலுத்தணும். ஆதாம் முழு உலகத்துக்கு குத்திட்டேன்னா கான்பிடன்ஸா சொல்லலாம். ஆதாம் டு 2வது வரைக்கும் முழு உலகத்துக்கும். இயேசு சிலுவையில் என்ன பண்ணாரு? நான் மட்டும் அமெரிக்காவுக்கு போனோம், நான் மட்டும் பரலோகத்துக்கு போனோம்னு நினைச்சிருந்தாரு. அதான் சந்தேகம். ஆனா என்ன பண்ணாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பு சொல்லி உலகத்துக்கு எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். நல்லவன், கெட்டவன், துரோகி, எத்தனையோ பேர் இருக்காங்க உலகத்துல. எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? பாவம் மன்னிப்பு பண்ணணும். அவனும் என்ன மாதிரி பரலோகத்துக்கு விரும்புறாரா இல்லையா? ஒரு ஆள் பாய்க்கு விட்டாரா? ஒரு ஆள் பாய்க்கு விட்டாதான் அங்கதான் ஒரு ஆள் மூலம் பிசா சந்தேகத்தை வச்சிடும். ஆமா, ஒரு ஆள் விட்டதுனால ஒரு தடையாகி போச்சு. அந்த மலை பயந்து போவாது. அப்போ ஏசு என்ன பண்றாரு? இங்க கவனி, புரியுது நான் சொல்றது? உனக்கு சந்தேகமே இதயத்துல சுத்தமா வாஸ் அவுட் ஆயினாக்கா முழு உலகத்துக்கு நீ விரும்புற காரியத்தை கொடுக்கணும். புரியுதா? இயேசு சிலுவையில அட்ட தரித்திரம் ஆயிட்டாரு. ஆனா 3வது நாள் உலகத்தே எல்லா ஐஸ்வர்யம் வருது, தரித்திரத்துக்கு விடையிலாரு. அப்போ 3வது நாள் நான் என்ன பண்ணுவேன்? உலகத்தையே சுதந்திரிப்பாரு. எந்த தைரியத்திலேயே சொல்ற? நான் இயேசு தேவனுடைய ஐஸ்வர்யத்தை தேவனுக்கும் ஆதாம் முழு உலக ஒரு ஆள் பாய் கூடாம கொடுக்கும்போது அங்க சந்தேகம் இருக்குமா? ஒரு ஆள் பாய் கூடாம இல்ல, நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும் போது நான் தேவனுக்கும் தேவனுடைய ஐஸ்வர்யம் கொடுத்துட்டேன். ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூடாம இப்படி வரணும். அப்பதான் உன் எதையுமே எதையுமே உன்னை அக்செப்ட் பண்ணும். அந்த சந்தேகம் இடாம கான்பிடன்ஸே உனக்கு வரும். அதுதான் என் செய்தியில் எப்பவுமே தேவன் ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூட கிறிஸ்துவ நண்பை கொடுக்கும் போது, ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் போது இங்க யாருமே அங்க பிசா தடுக்க முடியாது. ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்து அதை தடை பண்ணவே முடியாது. ஏன்னா முழு ஒரு ஆள் பாய் கூடாம கொடுத்துட்டேன். எங்கேயாவது ஒரு ஆளுக்கு தேவடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்காம நன்மை தேம காரியம் அந்த ஒரு ஆள் மூலம் பிசா ஒரு சந்தேகத்தை வச்சுட்டானாக்கா அதுதான் சந்தேகம், அது நிறைவேறாது. அதனாலதான் ஏன் சிவளவாய் உலகத்தில் அப்போ பிதாவாகி தேவனை விட்டு கூடாது. பிதாவை உனக்கு ஆவி ஒப்பித்து ஈட்டியால் குத்துறவனுக்கு ஜீவனை குத்தாரா இல்லையா? ஆதாம் முழு குத்துட்டாரு. சந்தேகம் எங்குதாங்க? சந்தேகமே இல்ல. அதுக்குதான் நீ உலகத்தையே மன்னிக்கிற, உலகத்தையே அன்பு கூறுவா இருந்தாதான் இந்த சந்தேகமே இல்லாம நீ விரும்புகிறபடியே உனக்கு நிறைவேறும். அதே மாதிரி 3வது நாள் என்னாச்சு? தரித்திரம் என்கிற மலை பயந்து போச்சா இல்லையா? தரித்திரத்தை ஜெயிச்சாரா? தரித்திரத்தை பிசாசு கொண்டு வந்த மலை, அது ஒரு பெரிய மலை, கடந்தோல்ல பெரிய தரித்திரத்தை என்கிற மலைய ஏசு எப்படி ஜெயிச்சாருன்னா நம்முடைய தரித்திரத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு நமக்கு ஒரு மாடல் காட்டுறாரு. தேவனுடைய ஐஸ்வர்யத்தை எங்க கவனி, இயேசுக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய ஐஸ்வர்யம். அது யாருக்கு? அந்த பிதாவே உடைய கையில் ஆவி ஒப்பித்து அந்த ஜீவ சரஜி எல்லையற்ற ஐஸ்வர்யம் குத்தார தேவனுக்கு. அப்புறம் ஈட்டியால் ஆதாம் முழு உலகத்துக்கு குத்தார். மாம்சமான யாருக்கும் ஒரு ஆள் பாய் கூட குத்தாரா? இப்ப சந்தேகமே இல்லை. அவர் சொன்னபடியே தரித்திரம் பயந்து வாதால் போய் 3வது நாள் ஏந்து உலகத்து எல்லா ஐஸ்வர்யம் அவர் கைக்கு வந்துச்சு. இப்போ அவர் அமெரிக்காவில் வீடு வாங்குறது சுலபமா கஷ்டமா? ஆமா, உலகமே வந்துச்சு. அப்புறம் எங்க அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா
இந்த மாதிரி நீ விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்பதான் உனக்கு சந்தேகம் இல்லாம கான்பிடன்ஸா கையத்தட்டு. அல்லேலூயா. அப்போ எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல், அண்டர்லைன் தி வேர்ட், இந்த இதயத்துல சந்தேகமே வரக்கூடாதுன்னு என்ன பண்ணா, ஹோல் வேர்ல்ட், உலகத்தையே டோட்டலா முழு உலக ஆதாம் தொடங்கி 2ஆம் வரைக்கும் ஒரு ஆள் பாய்க்கூடாம தோட்டம் எதையுமே அப்செட் பண்ண, இது சொல்றதே எதையும் அப்செட் பண்ணி அது மூலமா அசுத்தாவி பயந்து போய் பசுத்தாய் வந்து எல்லா மலையும் பயந்து போயிடும். அப்ப இயேசு மத்திய மார்க் லூக்கால எங்க போனாலும் என்ன பண்றாங்க, எங்க பார்த்தாலும் வியாதியஸ்தருங்க. ஏன் வியாதி பயந்து போக மாட்டேங்குது? இது ஏகப்பட்ட சந்தேகம். ஏன்னா கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம்ல இருந்து முழு உலக குழுக்கல 38 வருஷம் வியாதி யாரு குத்துப்படா, 38 வருஷமா யார் வியாதி பயந்து போல அவனுக்கு? நிறைய பேருக்கு ஏன் பயந்து போலன்னாக்கா அந்த வியாதியஸ்து என்ன பண்றான், சந்தேகம் இல்லை. எல்லாரும் மேல் பார்க்க கசப்பு. அவர் யாரோ பார்த்துருப்பாங்க, அம்மா அப்பா பார்த்தாங்க, எல்லாரும் கை விட்டாங்க, எல்லாரும் கூட்டு போய் விடுறாங்களா, இவனுக்கு வெறுப்பு கசமா தானே இருந்துக்கிறான். இப்ப இதயம் ஃபுல்லா வெறுப்பு கசப்பு, கட்சியில கடவுள் மேலே கசப்பு, கடவுள் கூட என்ன கை விட்டாருங்க. இப்ப அவனுக்கு இது ஏகப்பட்ட சந்தேகம் தான் இல்லையா? இப்ப அந்த வியாதிங்கிற மலை பயந்து போகுமா? போவே போவார். அதான் இயேசு வந்தார் அவனை பார்க்கறதுக்கு. வந்து என்ன பண்ணாரு, அவனுக்கு உதவி பண்ணாரா இல்லையா? ஆமா. என்ன உதவி பண்ணாருனாக்கா, மனுஷா நீ தேவனிடத்தில் அன்பு கூறணும், அதுக்கப்புறம் உன்னிடத்தில் பிறனிடத்தில் அன்பு. என்ன ஆதாம் வந்து முழு விட்டு அன்புக்கு வந்து அந்த ஜீவரத்தை அந்த சுகத்தை தழும்புல சுகமானே தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம்ல இருந்து முழு அந்த இயேசுவின் தழும்புகளை கொடுக்கும்போது இப்ப சந்தேகமே நீங்க போயிடுச்சு. பட்டுனே தான் பாருங்க, பட்டுன்னு அசுத்த வியாதி பயந்து போயிடுச்சு. பசுத்தாய் வந்து அவ எழுந்து அந்த கண்ணு கையத்தை இல்லையா? அப்போ கேளு, மலை எப்படி பயந்து போகுது பாத்தியா? அதுதான் பகை கசப்பு வைராக்கியம் கோபம் சண்டை. அதான் ஏற்று சபிக்குள்ள ஆஸ்பதி பகைகளுக்கு நன்மை செய், சத்துருக்களை இதை துன்பப்படுத்துறவர்களுக்கு அங்க ஏதாவது சந்தேகம் மாம்சத்துக்கு காரியம் செய்ய சொல்றாரு பாரு. அப்போ கிறிஸ்துவை தேவன் ஆதாம் இருந்து முழு உலக கொடுத்துட்டாங்க, சந்தேகமே இல்லை. நீ சொன்னது சொன்னபடியே நடக்கும். அப்படிதான் இயேசு வாய்ந்தார். அவர் யாராவது பகைச்சாரா, யாராவது சபிச்சாரா, யாராவது மேல் வெறுப்பு கஷ்டமா இருந்தாரா, தேவனுக்கு அன்பு கொண்டாரா? ஆதாம் வந்து முழு அன்பு ஜீவசர ஜீவன் இருந்தாரா? போய் நின்னா பிசாசு பயந்து போகுது, வியாதி பயந்து போகுது, தரித்திரம் பயந்து போகுது, அசுத்தாவியெல்லாம் பயந்து போகுது, சத்தம் கூட உயிரோடு வரான், காற்றை கடை ஏற சொன்னபடி அப்படின்னு நடக்குது. ஏன்னா சந்தேகமே இல்லை இதயத்துல. அப்ப என்ன ஆகுது இதயத்துல? விசுவாசம். சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் இருக்குது. படிங்க அது 23வது வருஷத்தை. அப்போ நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல். அப்போ உங்க இதயத்துல சந்தேகன்றதே ஒண்ணு இருக்கக்கூடாதுன்னா நீ இவ்வளவாய் உலகத்தில் ஆமா ஒத்தனையும் பகைச்சின்னு சப்சின்னு கவலைப்பட்டு வெறுப்பச்சின்னு இருந்தா அசுத்தாய் சந்தேகம் வந்துருங்க. சந்தேகத்தை வச்சுக்கிட்டு நீ பயந்துப்போ தடைய பயந்து அசுத்தாவே போ இங்கதான் ஏகப்பட்ட சந்தேகங்குது. அப்போ ஏசு என்ன பண்றாரு, உலகத்தையே அன்புக்கு வந்து உலகத்தையே மன்னிக்கிறாரு, பிதாவுக்கிட்ட அன்பாக்குறாரு. எதையும் நல்லா வெற்றிடமாக விசுவாசம் இல்ல. சந்தேகம் வந்து மாம்சத்துக்குரிய, விசுவாசம் வந்து தெய்வீகமானது. விசுவாசம் ஏசுதான் விசுவாசம். சந்தேகம் வந்து ஆதாம் அசுத்தாவி. இந்த சந்தேகம் எடுக்கணும்னாக்கா விசுவாசத்தை கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு விழுந்து கொடுத்தா சொல்லும் போதே அந்த மலைகள் எல்லாம் பயந்து போகுது. அதனாலதான் ஏசு எங்க போனா என்ன பண்ணாரு, நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அவன் பேர் சொல்லி யாருக்கு, தேவனுக்கு செலுத்துறாரு. ஆதாம் வந்து முழு உழுந்து கொடுக்குறாரு. சந்தேகமே இல்லை. உடனே வியாதி நீங்க போகுது, உடனே அசுத்தாய் போகுது, உடனே பசுத்தாய் தேவதூர்கள்லாம் வராங்க. அப்போ எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல். ஆமா, இங்கதான் விஷயம். சந்தேகமே இருக்காதபடி ஒரு வாழ்க்கை வாழணும்னா இயேசு போல மாறும். இயேசுக்கு சந்தேகமே கிடையாது. ஏன் சந்தேகம் கிடையாது? அவர் என்ன பண்ணாரு, உலகத்தையே யார் மேல வெறுப்பு கசமா வைக்கிறாரு.
ஒத்தனை விடுங்க, ஒரு ஆள் சொல்லு, ஒரு ஆள் கூட கிடையாது. அதனாலதான் சந்தேகமே இல்லை. யாராவது ஒரு ஆள் மேல பக்க கஷ்டமா இருந்தா கூட அது ஒரு வழியா பிசாசு வந்து சந்தேகத்தை வச்சிருவான் இதயத்துல. அதுக்கப்புறம் மலையும் பயந்து போவாது. அது விஸ்புல் திங்கிங் தான். நான் கலெக்டர் ஆவேன், நான் என்ஜினியர் ஆவேன், நான் அமெரிக்காவில் செட்டில் ஆவேன். சில பேர் முயற்சி பண்ணி ஆவணுங்கிறோம், அது வேற விஷயம். முயற்சி பண்ணனா இல்லையப்பா, ரொம்ப எஃபெக்ட் போட்டு நல்லா படிச்சு போறோம், அது வேற விஷயம். ஆனா தேவனுடைய வழியில போனோம்னாக்கா, நீ தேவனுக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு நீ கொடுக்க 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 என்ன ஆகுனே, கண்டிப்பா கலெக்டர் ஆவ, என்ஜினியர் ஆவ. ஆடு மேய்க்கிற என்ன தாவிதே எதனாலனா தேவனுடைய முயற்சி, தேவனால் தானே ஆனா. யோசேப்பு சிறைச்சால இருந்து எகிப்துக்கு எப்படி ஆனா அதிபதியா? தேவனால் தானே ஆனா. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ற, தேவனுடைய காரியங்கள், காட்ஸ் மெத்தட் ஆஃப் ஆபரேஷன். தேவனுக்கு அன்பு, ஆதாம் முழு உலகத்துல அன்பு. அவங்க சகோதரர்கள் எல்லாம் நேசிக்கிறான் பாரு. போத்திபார் மனைவி அவங்க எல்லாம் துரோகம் பண்ணாங்க. அப்புறம் யாரு மான பாத்திரக்காரன், முதல்ல வெறுப்பு கசமா இருக்கிற தரிசனம் நிறைவேறல. 12வது வருஷம் அண்ணன் தம்பிகள் எல்லாம் குயில போட்டவன், அந்த போத்திபார் மனைவி பொய் சாட்சி போய் எல்லாரையும் மன்னிச்சுட்டு எகிப்து தேவனுக்கு தனக்கு முழு உலக அன்பு கோர்ந்தான் பாருங்க. கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் வரைக்கும், நீ முழு உலகம் ஒரு ஆள் இல்லாம அன்பு கூற வரைக்கும் தான் தாமதம். அன்பு கோர்ந்தான் பாருங்க. உடனே மலை பயந்து போயிடுச்சு, சிறைச்சாலை பயந்து போயிடுச்சு, எல்லா அசுத்தாவி பயந்து போயிடுச்சு. கட்சியில பசுத்தாவி வந்து அவனை கூட்டினா அவட நேர கொண்டு போய் எகிப்துக்கு அதிபதி ஆகிட்டாங்க. அப்போ எப்படி மலை பயக்கிறது? எல்லாரும் என்ன பண்ணணும், அப்புறம் சகோதரர்கள் எல்லாம் மன்னிக்கணும். உனக்கு துரோகம் பண்ணுங்க, அவங்க மேல கசப்பு பகை எல்லாம் இதயத்தில் வச்சுதான் சந்தேகம் இருக்கிறாங்க, எந்த மலையும் பயந்து போவார். அப்போ யோசேப்பு என்ன பண்ணா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் 12 வருஷத்துக்கு அப்புறம், அதான் நேற்று ஒரு 2 நாள் மனைவி கிட்ட சொல்லியிருந்தேன். அதாவது 13 வருஷம் யோசேப்பு சிறைச்சாலை இருந்தது. அது வரைக்கும் என்ன பண்ணல, சிறைச்சாலே இருக்கிறான். கர்த்தருடைய வசனம் நிறைவேறாதனால இன்னும் அவனுக்கு தரிசனம், அவனுக்கு என்ன எகிப்துக்கு அதிபதியாக ஜீவரச்சனை செய்யணும் எல்லாருக்கும். 12, 13 வருஷம், 6 வருஷம் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவங்க அண்ணனை பத்தி நினைச்சிக்க மாட்டான். அண்ணன் தம்பிங்களா, என்னடா நான் என்ன பாவம் பண்ண, ஒவ்வொருத்தரும் நினைச்சு வெறுப்பு கசம். அவனால் தானே இருக்கு இந்த நிலைமை. நான் அப்பா கிட்ட பல வர்ணம் அங்கிலி போட்டு நல்லா சந்தோஷமா இருந்தேன். என் அண்ணன் தம்பியில குயில போட்டான். என்ன இருந்தாலும் மனுஷன் தானப்பா, வெறுப்பு காசு வரும்போது அவனால் தானே இருக்கு இந்த நிலைமை. நம்ம சொல்ற மாதிரி ஏதாவது வந்துட்டாக்கா, அவனால எவனால அவளா எவ்வளவு நான் இந்த நிலைமை. அதான் சந்தேகம், அதான் பிரச்சனை. மழை பெய்து போகாது. 6 வருஷமா நெச்சு கட்சியில் என்ன பண்ண, 6வது வருஷத்துல எல்லாரும் மன்னிச்சேன், அன்பு குந்துடுறேன். அன்பு குந்துட்டானா, அதுக்கப்புறம் 5 வருஷம் போத்திபார் மனைவி என்ன பண்ணா, வீட்டுல பொய் கேசு தெரியுமா தெரியாதா, எனக்கு கெடுக்க வந்தான்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, பொய் கேசு போட்டு அப்புறம் அவளை பத்தி நினைப்பு. நான் என்ன துரோகம் பண்ணேன், நான் நல்ல தானே செஞ்சேன். போத்திபாருக்கு நல்லா நல்லா என்ன பொய் கேசு போட்டு அவளை நினைச்சு வேதனை வெறுப்பு கசுப்பு. சிறைச்சா அந்த காலத்துல சிறைச்சால் எப்படி இருந்திருக்கான், என் நிலமாயிட்டு அவளை நெஞ்சு வெறுப்பு கசுப்பு சந்தேகத்தை இருக்குதா இல்லையா? அது அவளை நெஞ்சா மலையை பயந்து போல தரிசனம் நிறைவேறல. அது ஒரு 5வது வருஷம் வரும்போது இப்போ அவளையும் அன்புக்கு வந்து என்ன பண்ணிடுற, மன்னிச்சிடுற, கிறிஸ்துவ அன்பு கொடுக்குறான் பாருங்க. அதுக்கப்புறம் சிறைச்சாலே ஒருத்தன் தான் பாருங்க, அவன் சொப்பனத்துக்கு பதில் சொல்லி அவன் போய் அவன் விடுதலை போய் சேர்த்தான். அவங்ககிட்ட ஒண்ணு சொன்னான், என்ன ராஜா கிட்ட போட என்ன பண்ணு, நான் இந்த மாதிரி எந்த தப்பு இல்லாத வந்து இங்க இருக்கிற ராஜா சொல்லி விடுதலைன்னு சொன்னா, அவன் என்ன பண்ணான், ஆள் விட்டா போதும் போனோம் தான். இந்த யோசேப்பு நினைக்கவே இல்லை 2 வருஷம். அவன் மேல வெறுப்பு ஒரு கஷ்டமா வராதா, இப்படியேதான் ஆளு இப்படியே போயிட்டு வருஷமெல்லாம் சீக்கிரமா போடும். அதுக்கு சீக்கிரமா மன்னிச்சிடணும். இப்படி 13வது வருஷம் வரும்போது இப்போ அவனையும் மன்னிச்சு அவனையும் அன்புக்கு வந்துடும் சொல்லிட்டு கட்சியில என்ன பண்ணா, கர்த்தருடைய வசனம் நிறைவேறும். எல்லாரும் தேவன் தனக்கு ஆதாம் முழுவது இயேசு அன்பு கொடுத்துரும்போது இப்ப அவனுக்கு இதே என்ன வரும், விசுவாசம் வருமா வராதா? உலகத்தையே மன்னிச்சுன்னா பகைக்கிறவன் தப்பிக்கிற எல்லாரும் மன்னிச்சு சத்தியம், நான் கண்டிப்பா தேவனே வந்து என்ன உயர்த்த போறாரு, எல்லா மலை பயந்து போகும்போது நான் ராஜா அவன் வருமா வராது விசுவாசம் கையெழுத்து. அப்போ மனுஷன் மேல இருக்கிற வெறுப்பு கசப்பு சந்தேகம் இதுதான் நம்மளுடைய காரியம், தடைகளை மலைகளை பயந்து போகாதபடி தடுக்கிற காரியங்கள். அப்போ 13வது வருஷத்துல என்ன பண்றான், போன்னு சொல்லி என்ன பண்ணிடுறான், எல்லாரும் அன்பு கிறிஸ்து நண்பை காட்டுறான். உங்களை சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குழுக்கு நன்மை செய்ய, சத்துக்களை செய்ய. அண்ணன் தம்பிக்கு மேல அன்பு பொங்குது, அப்படியே பாசம் பொங்குது. அங்க சிறைச்சால இருந்து எல்லாரையும் மன்னிக்கிறான், எல்லாரையும் அன்பு கொள்றான்.
தேவனத்துல அன்பு கொள்றான், எகிப்து தேசத்தையே அன்பு கொள்றான், முழு உலகத்தை அன்பு கொள்றான். கட்சியில நினைக்கிறான் கண்டிப்பா நான் தரிசனம் நிறைவேற்ற நம்பிக்கிட்ட திடீர்னு ஒரு நாள் ராஜா கிட்ட இருந்து அழைப்பு வருது. கட்சியில அவனுக்கு சொப்பனம் உண்டாகி கட்சியில அது உண்டாகி கட்சியில சிறைச்சாலித்து போய் கட்சியில ஒரு பாடத்தை கத்துக்கிட்டான் யோசேப்பு. என்னத்த பாடத்துக்கிறான்? இயேசு மாதிரி இருந்துக்கிறான் பாரு. அந்த காலத்திலே இயேசுக்கும் யோசேப்புக்கும் ஒப்பிட்டு நிறைய சம்பவம் சொல்லுவாங்க. சரி, அதே மாதிரி அவங்க சகோதரர்கள்லாம் வந்தாங்க, அவனை தேடி வந்தாங்க. அவன் பெரிய சாணத்தை ராஜாவா, நீ நானும் தான் என்ன பண்ணிருப்பான்? துரோகிகளா, உங்களால நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. உடனே அவன் என்ன பண்ணிக்கலாம்? எல்லாத்தையும் சிறைச்சால் போய் தூக்கு தண்டனை கூட கொடுத்துக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் எதையும் மாறிக்குதுன்ற என்ன அடையாளம்? அவனை கைத்த கட்டி நாய்தான் நமக்கு புல்லரிக்குது சம்பவம், நமக்கே துக்கம் வருது. அண்ணன் கட்சியில் ஒண்ணு சொன்னான், நீங்களும் எனக்கு தீமை செய்தீர்கள். ஒரு செய்தி கொடுத்து நாம தான் அதை செய்தி வச்சு ஒரு பெரிய செய்தி கொடுத்துருப்பான். நீங்களும் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார். அவெல்லாம் தீமை செஞ்சாங்க. போத்திபார் மணி தீமை செஞ்சு 12 வருஷம் சிறைச்சால இருந்து எல்லாரும் மேலும் வெறுப்பு கசப்பா இருந்தா மழை பயந்து போயிருக்காது. தடையெல்லாம் நீங்க அவன் ராஜாவாயிருக்க மாட்டான், ஜெயிலே அடக்கம் பண்ணிருப்பாங்க அவனை. அந்த மாதிரி வாழ்த்துறாது நீ கூட. எல்லாரும் மேலும் வெறுப்பு கசப்பா இருந்து காலமெல்லாம் போயிட்டு ஒரு அற்புதம் நடக்காது. ஸ்கூல் திங்கிங் தான். நான் அப்படி ஆகணும்னு நினைச்சேன், இப்படி ஆகணும்னு நினைச்சேன், எல்லாம் அப்படியே கற்பனை பண்ணி கத்தியில் பார்த்தா தத்திலே இருக்கு, போய் மண்ணுக்குள்ள போய் மூத்து போயிட்டு. அதனால்தான் இவ்வளவா உலகத்தில், அதனால்தான் இயேசுவின் அன்பை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு கண்டிப்பா தேவன் ஒரு பசுத்தாவியால் சூழ்நிலை மாத்தாம இருக்க மாட்டாரு. உன் தடை நீங்காம இருக்காது, உன்னை உயர்த்தாம இருக்க முடியாது. அதான் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம்ந்து முழு உலகத்துக்கு கொடு. உனக்கு நிறைய பேர் இப்ப அண்ணன் போது எது யோசேப்புக்கு அண்ணன் தம்பி மாதிரி உன் மேல ஒரு பெரிய தரிசனம் இருந்துச்சுனாக்கா உன்னை கெடுக்கிறதுக்கே பிசாசுன்னு அங்கங்க பகை வேணும் சும்மாக்கிறவெல்லாம் பகை கசு கூட்டாகிட்டு இருப்பான். நீ சாத்தானுடைய தந்திரத்தை அறியாதவர்கள் எம்ம வருஷம் எப்படி போட்டோம். இயேசு சுஜீவன் பரிபூர்ண தேவனுக்கு ஆதாம் முழு உணர்வு சொல்ல 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 தேவையில்ல அசுத்தாவையில பல எல்லா மலைகளை பயந்து போட நீ கான்பிடன்ஸ் தைரியம் பண்ணி வர வர முன்னேறிட்டே போவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு யோசேப்புக்கு மலை பயந்து போறதுக்கு? 13 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தருடைய அந்த வசனம் நம்ம எடுத்து நேரம் இல்லை. கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவும் எப்ப நிறைவேறும்? ஒரு ஆளுக்கு பகை காசு கொடுத்தா கூட பாக்கி ஒரு ஆள் நிக்குது. ஒரு ஆள் போதும், ஒரு பிசாசு போதும் உன்னை கெடுக்கிறதுக்கு. இதுதான் இவ்வளவாய் உலகத்தில், இவ்வளவாய் உலகத்தில் ஆதாம் தொடங்கி 2வது உயிர்த்தேலு ஜீவனை குத்திட்டீனாக்கா எவ்வளவு தீவிரமா குடிக்கிறியோ. நீ 13 வருஷம் எல்லாம் இருக்க வேண்டிய அவனுக்கு 13, நானும் 13 வருஷம் உட்காந்து கசப்பு பகையிலே இருந்துடாத. ஏசுக்கு எத்தனை நாள் ஆச்சு? இவனுக்கு இவன் மனுஷன் யோசேப்பு. யோசேப்பு மாதிரி சிறுவில் எல்லாரும் அறியறாங்களா இல்லையா? குயில போற மாதிரி பாதாள் குயில போறாங்க, யோசேப்பு குயில போற மாதிரி வஸ்திரத்தை குஞ்சிட்டாங்க. யோசேப்பு வஸ்திரத்தை குஞ்ச மாதிரி. ஆனா ஏசு 13 வருஷம் வந்தாரு பாதாளத்துல. எத்தனை நாள் இருந்தாரு? அதுக்கு என்ன பண்ணாரு? அவர் வசம் நிறைவேறது, கர்த்தருடைய வசம் நிறைவேறதுக்கு எல்லாரையும் அன்பு கொண்டு மன்னிச்சாரு. அங்க பாயிட்டு வா, விசுவாசித்தாரு அசித்தாரு. அது அங்க பகைக்கு நல்லா மன்னிச்சாரா இல்லையா? ரோமர்கள் பிதாவே இவர்களுக்கு இத சொல்றதுக்கு யோசேப்பு எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷம். சொல்லாதனால 13 வருஷம் ஒண்ணு வாக்குத்தத்தமே நிறைவேறல. ஆனா 13வது வருஷத்துல வந்துட்டான். எல்லாரையும் மன்னிச்சு அன்பு தேவன் செயல்படுறாரு. சொப்பனம் உண்டாது, அங்கங்க உண்டாகி அவன் சொப்பனத்தை. அதாவது அவன் என்ன சொல்றான் அப்பா கிட்ட, எல்லாரும் 12 அறிக்கிட்டு ஒரு கட்டு நிமிர்ந்து இருக்கா, சூரிய நட்சத்திரம் எல்லாம் வந்து இருக்கா. நானே என்ன பண்ணுவேன்? அது இருக்கட்டும். என்ன பண்ணுவேன்? அவனுடைய சொப்பனம் தான். அதானப்பா சின்ன வயசுல அது விஸ்பில் திங்கிக்காவே இல்லை பாரு. அது நிறைவேற்றா இல்லையா வாழ்க்கையில? நிறைவேற்றப்பா. இங்க கவனி, நீ கூட என்ன பண்ணுவ? நான் பெரிய ஆளாகும் போது பெரிய கலெக்டர் ஆகணும், பெரிய பெரிய ஆளும் நீ நினைச்சிருப்ப. அது உன் வாழ்க்கையில நிறைவேற்றா நீ உலகத்தை விட்டு போனோம். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த சத்தியத்தெல்லாம் சொல்றது. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தினாக்கா உன் வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நிறைவேறும். அல்லேலூயா. ஆனா உனக்கு ஒரு தரிசனம் இருக்குது. இங்க இருக்கிற ஒவ்வொருக்கும் தரிசனம். பரலோகம் ஒரு நித்திய தரிசனம். பாவம் டு மரணம் என்கிற மலையை பயந்து போக செய்யணும். அதுக்கு தேவ நீதிட்டு உயிர்த்ததுல தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுத்து கொடுத்தார் சிலுவையில. பாவம் மரணம் பயந்து போயிச்சா இல்லையா? முடிய நாள்ல அதுக்கு என்ன பண்ணார்? பிதாவாகி தேவனுக்கு ஆவியப்தி ஜீவசார தேவர் கொடுத்தாரு. ஈட்டால் குத்த ஆதாம் முழு கொடுத்து கொடுத்தாரா இல்லையா? அதனால எல்லா தடையும் நீங்கி போச்சு. இயேசுக்கு 3 நாள், யோசேப்புக்கு எத்தனை நாள்? 14 வருஷம். ஏன்னா இயேசு சுலபமும் மாட்டிக்கிறாரு. அங்க காரியத்தை பண்றாங்களா இல்ல? இயேசுவ
காரி துப்பினாங்களாப்பா? யாராவது ஒருத்தர் துப்பிட்டு போயிட்டாங்க, வாரம் ஃபுல்லா அவனை நெச்சு பேர் ரோட்ல போனா யாருன்னா காரி துப்பிட்டு போனாங்க, என்ன பண்ண? ஆனா இயேசு காரியா துப்பினாங்களாம். 600 போர்த்து ரவுண்டு கட்டிக்கிட்டு. உன்னால் மன்னிக்க முடியுமா அவங்கள? ஆனா இயேசு சுலபமா மன்னிச்சுட்டார். ஏன்னா கர்த்தருடைய வசனம் சந்தேகம் வந்துடக்கூடாது, அவிசுவாசம், அவநம்பிக்கை, பகை, கசப்பெல்லாம் வந்துடக்கூடாது இதயத்துல. அந்த மலை பயந்து போ, பாவட்டும் மரணம் பாதாளம் பயந்து போ, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆனால் இயேசு என்ன பண்றாரு? இவ்வளவாய் உலகத்தில், ஆமா, நீ பகைச்சாலும் சரி, நீ சபிச்சாலும் சரி, நீ நிந்திச்சாலும் சரி, நான் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் ஊத்தினா அதுதான் சந்தேகம் இல்லாத இதயம். நீ சொன்னபடி நடக்கும். நான் ஆஸ்வதிக்கப்பட போறேன், இந்த காரியம் செய்ய போறேன்னாக்கா அது அப்படியே நடக்கும். அதுல ஏன் நம்ம பட்டு நடக்கலாம், நல்லா மெச்சூர் ஆகணும். ஏசு எங்கன்னா போனாங்க, என்ன பண்ணாரு? அந்த லேகர் பிசாசு அவனை பார்த்து எல்லாம் அது அவங்க தலையது அவ்வளவுதான்ப்பா, அது தேலாது கேசு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா ஏசு போனாங்க என்ன பண்ணாரு? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக, ஆமா, அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலக ஜீவ சர ஜீவன் எல்லா 2000 பிசாசு பயந்து சமுத்திரம் பண்டி சமுத்திரம் போய் மாண்டு போயிச்சா இல்லையா? அங்க சொன்ன மாதிரியே பாருங்க, மழை பயந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகின்ற மாதிரி அந்த பிசாசு மலை இந்த 2000 மலை பயந்து போகுது. ஆனா கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாம் வந்து முழுக்க கொடுக்க தெரியல. எங்க பார்த்தா ரவுண்டு கட்டி பகை, கசப்பு, வைராகி, இதயம் ஃபுல்லா சந்தேகமாக்குது. ஆனா இயேசு போய் அவனுக்காக இயேசு ஜீவன் பண்ணி தேவனுக்கு ஆதாம் வந்து முழுவதும் ஒரு ஜபத்தை பண்றாரு. உடனே அத்தனை பிசாசு பயந்து போயிடுச்சு. பசுத்தாய் சொஸ்த புஞ்சு வந்ததுன்னா கர்த்தர் உனக்கு இறங்கி தெக்கப்பொருள் போய் பிரசங்கம் பண்ண போய் இயேசு தகுதியாக போய் பிரசங்கம் பண்ணான். இயேசு மாதிரி மாறிட்டானா இல்லையா? 100க்கு 100 பிசாசு மகனா இருந்தவன் இயேசு வந்ததுமே இயேசு என்ன செஞ்சாரு? அதை தான் போய் எல்லாரும் என்ன செஞ்சார்? ஜீவ சர தேவனுக்கு தனக்கு கொடுக்கு இவ்வளவுதான் செய்ய. அதை போய் சொன்னா பிசாசெல்லாம் கொடுத்து அவன் பிரசங்கத்தெல்லாம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாலாம். கையை தட்டு அல்லேலூயா. அப்போ இப்போ புரிஞ்சுச்சா எப்படி மலை பயந்து போவா? எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் சரி, சிலுவையில நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாப மலை, மரண மலை, பாதாள மலை எல்லாம் தேர்த்திட்டாரு. உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆயிட்டாரு. ஆனா 3 நாள்ல பயந்து போறதுக்கு தேவி நீதி தூவித்தல பிதாவாகிய தேவனை கொடுக்கிறாரு. ஈட்டால் கொடுத்துருவோம். ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்குறாரு. அங்க சந்தேகமே இல்லை இதயத்துல. எம்டி ஒரு ஆள் பகைச்சா தானே பகை, கவலை, சந்தேகம் இதயத்துல. அதான் உலகத்தை எல்லாரையும் பண்ணிக்கிறேன் மன்னிச்சாரா இல்லையா? உடனே அந்த சந்தேகம் பயந்து நீ சொட்டதெல்லாம் நடக்கும். பட்டு அசுத்தாய் போகும், பசுத்தாய் வரும், தேவதூர் வருவாங்க. நீ போறதுல எல்லாம் ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பாய். நீ உலகத்துக்கே ஒளி, நீ பூமிக்கே உப்பு. எங்க பார்த்தாலும் ஜனங்களுக்குள்ள சந்தேகம், அவிசுவாசம், அவநம்பிக்கையாக கிடக்குது. எந்த மலையை பயந்து போன மாதிரி தெரியல. இயேசு ஜீவன் பாரு தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்தாக்கா நீ ஜபம் பண்ணும் போதே குடும்பத்துக்கு எத்தனை மலை, சாப மலை, மரண மலை, பாதாள மலை எல்லாம் பயந்து போயிடும். அதுக்கு கிறிஸ்துவை போல தேவடைய அன்பை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்குறத கவனமா இருக்கணும். யாராவது சேட்டை பண்ணி யாராவது விரோதமா உடனே பகை, கசப்பு இதயத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பகையை, கசப்பு, சத்தியம் என்ன பண்ணும்? பிசாசு வந்து மலையும் எந்த போகாது. அது விஸ்குல் திங்கிக்காவே கூட வாழ்க்கை. நான் அப்படி ஆகும், நான் இப்படி ஆகும், இப்படி ஆகும். கட்சியில் பார்த்தா அப்படியே தான் இருக்குது வாழ்க்கை. அப்படியே மண்ணுக்குள்ள போயிடறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. யோசேப்பு மாதிரி இருக்கணும். அதே மாதிரி தாவீது மாதிரி, இயேசு மாதிரி ஜமலமா புரிஞ்சுச்சா? நீங்க சத்தியா? ஆமா, டில்லர் எந்த மலையா கூட பிசாசு பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் மலை. மரித்தவர் கூட என்ன பண்ணார்? ஏசு யார்? உயிர்த்தெழுதலாம். அத தேவனுக்கு ஆதாம் இருந்து முழு உலகத்து உயிர் தெளிஞ்சு மரணம் தான பயந்து சத்தம் உயிரோடு வராம பா. இது வந்து என்ன நடக்குதுன்னா நெகட்டிவ்ல நடக்குது. இயேசுநாதர் ஆசீர்வாதம் மலை மாதிரி வச்சுக்கிறாரு. நம்ம நன்மத்தையுமே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பயந்து நெகட்டிவ்ல போகுது. இயேசு வந்து ஜீவனை போய் தேவன் தனக்கு பாவட்டு மனதெல்லாம் அப்படியே பயந்து போகிறார். இந்த வசனம் வந்து நியூட்ரலான வசனம். பாவம் செய்யற மனுஷன் என்ன பண்றான்னாக்கா ஆசீர்வாதம் மலைமலையாக இயேசுநாதர் அதெல்லாம் பயந்து போக சொல்லிடுறான். இயேசு ஜீவ சர்வ ஜீவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பாவத்தை பிசாசெல்லாம் பயந்து போக சொல்றார். அதான் ஆதாமின் சிந்தை, கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். நமக்குள்ள நம்மள ஏதோ ஒரு மலையை பயந்து போக சொல்லணும். அது என்ன பண்ண? பிசாசு மலையை பயந்து போக சொல்லணும். நம்ம நன்மை தேவ கனியை சாப்பிட்டுட்டு அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆசீர்வாதம் மலெல்லாம் ஐஸ்வர்யம், சுகம் எல்லாத்துக்கும் அது பயந்து போயிடுது நெகட்டிவ்ல. அதனால்தான் கிறிஸ்துக்குள்ள வரணும். இயேசுவை வழி, இயேசு ஜீவ சர்வ ஜீவனத்துல தேவன் தனக்கு ஆதாம் முழு உழுத்து கொடுத்தாக்கா இந்த தேவையில்லாத சாபம் மலை, மரண மலை, பாதாள மலை பயந்து போயிட்டே இருக்கும். அப்போ வாழ்நாளெல்லாம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உழுத்து கொடுத்தாக்கா
இந்த பாவம் மேல, சாபம் மேல, மரணம் மேல, தத்துவம் எத்தனையோ மேல பிசா தடைகள் எல்லாம் பயந்து போயிடும். நீ நன்மத்தை அறியத்தக்க கனியை ஆதாம்குள்ள இந்த கவலை பயம் இருப்பாந்தாக்கா பிசாசு ஆசீர்வாதம் மேல, ஐஸ்வர்யம் மேல, சந்தோஷம், பெரிய பெரிய உயர்வு எல்லாம் அதெல்லாம் பயந்து அசுத்தாய் பிசாசு தள்ளி விட்டுறான். அதான் மேட்ரு. அதனால இதயத்துல சந்தேகப்படாம இருக்கிறது கிறிஸ்துவின் அன்பை தேவன் தன் உங்களுக்கு வெளிப்படுத்துங்க. கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கை ரொம்ப மோசம் விலகி இருக்கலாம். ஆனா பகை, கசப்பு, வைராய், கோபம், சண்டை, ஊருக்கு 2 பேர் தேவையில்லாத பழம் கவலை எல்லாம் வந்து இதயத்தில் வந்துட்டாங்க, எதுவும் பயந்து போவாது. ஜெபம் பண்ணுவோம். அதனால பயப்படாத, கலங்காத, திகையாது. மலையை பெயர்ந்து போக கற்றுக்கொள். பாவமலை, சாபமலை, மரணமலை, செத்துமலை, பாதாளமலை எல்லா மலையும் பெயர்ந்து போகுது. இயேசு தேவனத்தில் அன்பு கூறாரு, அதுக்கப்புறம் தண்ணீரத்தில் அன்பு, பிறடத்தில் அன்பு கூறாரு. பாவிகள், அக்கிரமக்காரர், துரோகிகள் எல்லாரையும் மன்னிக்கிறாரு, எல்லாரையும் அன்பு கூறாரு. ஒத்தனை பாய்க்கூடாம. அதனால சந்தேகமே இல்லை, இதயத்தை என்ட்ரி ஆகுது. ஆனா சொன்ன மாதிரியே நடக்குது. பாவத்திலிருந்து, மனத்திலிருந்து, பாதாள வெளியே பயந்து போது பசுத்தாய் வராரு. சாவுக்கு சேர்ந்து உயிர்த்தல் தேவத்தில் கள்ள போடுறான். கட்சியில் பிசாசி உலகத்தையே கொள்ளை இந்த சுவிசேஷத்தை, இந்த சுவையை செய்வன, இந்த ஜீவ மார்க்கத்தை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. நானே வழி சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன். மனுஷன் நன்மத்தையும் அறியத்தக்க கனி சாகவே சாக கிடக்குறான். பகை, கசப்பெல்லாம் கொடுத்து தேவன் தனக்கு உலகம் கொடுத்தது ஆசீர்வாதத்தெல்லாம் ஏந்து போயிட்டு கிறிஸ்துவை கொடு. மத்திய மார்க் எங்கு சுற்றி பிசாசின் பல்லைகள் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே. அந்த ஜீவன்ல தேவ நீதி உயிர்த்து இருக்குது. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு கொடுத்து கொடுத்து எல்லா மலையும் பெய்து போகுது. வியாதி மலை, குட்டு மலை, செவிட்டு மலை, குஷ்ரோகம், ஜீவரத்தம் தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தாங்க. அவர் தழுப்புகளால் சுகமாவாய். வியாதி மலை மாலைக்குது, கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, நாசமோசம் எல்லாம் பிசாசு மலை மலையாக கொண்டு வர. ஒரு மனுஷனை போய் பார்த்தா ஆவி உலகத்துல கண்ணு தந்து பார்த்தா ஏகப்பட்ட மலைகள் நம்ம மேல இருக்குது. பிசாசு மலை ஆதாம் வழியா பிறந்துட்டு எல்லா மலையும் பயந்து கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தது. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு உணர்வு வாய்த்து அறிக்கை பண்ண மலைகள் பயந்து பசுத்தாய் விடுதலை. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்யங்கள், சம்பாதிச்சு பரலோக கனி, பசுபிதாவின் அறிமான நாள்ல எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துறோம். ஏசப்பா, நீர் எங்கு சுற்றி திருந்து விசுவாசின் பல்லைகள் அகப்பட்டு யாவரையும் குணமாக்குற சுற்றி நானே நல்ல மேய்ப்பன். திருடமும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லியிருக்கிறாவே. அப்படி நீ எங்கு சுற்றி இருந்து விசுவாசின் பல்லைகளாக எல்லா மலைகளையும் பயந்து போக செய்யப்படி கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு விழுந்து கொடுத்து அசுத்தாய் பெற்று இனி பாவை கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி, நீங்கள் கூடிய ஒருவண்டியில் வார்த்தைகள் மிகுந்த கனிகள் கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறாவே. உலகெங்கிலும் இருக்கிற ஆண்டு நம்ம சபை என்ன சபை? உலகளாவே நமக்கு வான கூற பூமி பார்த்தபடி எங்க பார்த்தாலும் மலைமலையா, சாபமலை, மரணமலை, தத்திர மலையாகுது. ஏசு ஜீவன் பரிவர்த்தனை 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க இருக்காங்க நம்ம சபையில. எல்லாரும் ஏசு ஜீவன் பரி தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு 816 கோடி பேர் இருக்கோம். எல்லாம் அசுத்தாய் மலையெல்லாம் பயந்து போனோம். பசுத்தாய் இறங்கணும். கிராமங்கள்ல பட்டணத்தை அலையலையாய் பசுத்தாய் கட்ட வைக்கிறோம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அவன் இலக்கத்துக்கு தக்கதாக இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கிராமங்கள்ல பட்டண தேச சொந்த பந்தம் கூட வந்து அண்ணன், தம்பி, மாமன், சொந்த எல்லாருக்கும் இயேசு ஜீவன் பண்ணி தேவன் தனக்கு ஆதாம் முழுதுக்கு அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு. எல்லா மலையும் பயந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போக செய்யும்படி ஆண்டு ஒப்பு கொடுக்குற கத்தாவே. முழு உலக இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுக்குற கத்தாவே. விசுவாசின் பல்லவில் அகப்படி யாரும் வெளியிலாக்கும்படி தன் ஜீவனே கொடுத்தீரே கத்தாவே. அந்த ஜீவன்ல தேவ நீதி உயிர்த்தல் கொடுத்து பாவட்டு மரணத்தை பயந்து போய் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கும்படி மாம்சமானி அவர் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை வாய்நாளெல்லாம் கொடுக்குறதா, இடைவிடாமல் கொடுக்குற, எக்காலத்துக்கு சோதுவாக கொடுக்குறதா. அப்படியே சொந்தம் யார் மீது பகையோ கசப்போ வைராக்கியமோ கொள்ளாதபடி கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னா ரொம்ப மோசம் விலகி இருக்கவா. அவனுக்கு கிறிஸ்து நண்ப தேவன் தனக்கு ஆதாம் முழுவெழுத்து கொடுக்க, இடைவிடாமல் எக்காலத்து கொடுக்க. விசுவாசிகளை அசுத்தாய் துரத்த யோசேப்பு தரிசனம், தாவீது தரிசனம், மோசே தரிசனம், ஆபிரகாம், ஈசாக்கு அவங்கெல்லாம் வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறிதான் அந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு வந்தாங்க. அந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையில் நீர் கொடுத்த தரிசனங்கள், நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாம் அந்த உலகத்துல சுதந்திரத்தை வெற்றி வாழ்க்கை வாய்ந்து உலகத்துக்கு ஆசுவா பூமிக்கு உலகத்துக்கு வழியா இருந்து வாய்ந்து நித்திய பரலோகராஜ் வந்து சார் அந்த செய்திகள் பயன்படுத்தும்படி பெரிய காரியம் செய்யும்படி செய்யும். இயேசு நாமத்துல எல்லா ஜெபம் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் சபை. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க, திருக்கிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கும்.
இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏபியில் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கடைசி நாள் ஏபியில் பண்ணி என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. கர்த்தர்களாவது இந்த செய்தி 30/11/2025 FGCI வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர்களாவது இருப்பாராக. இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கணவன்கள், கர்த்தரை கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர்களாவது இருப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த FGCI வெள்ளூர் 30/11/2026 கொடுக்கப்பட்டது. கர்த்தர்களாவது இருப்பாராக.